ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் இருக்கும் சிறிய குடிசை. அங்குதான் மாணிக்கம் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். அன்று அவன் வீட்டில் அடுப்பு எரியவில்லை. என்னங்க, குழந்தைங்க பசியால அழுது தூங்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு மரம் கூட கிடைக்கலையா? கவலைப்படாத மல்லிகா. நாளைக்கு காலைல விடியறதுக்குள்ள காட்டுக்குள்ள போய் ஒரு நல்ல மரமா தேடி வெட்டிட்டு வரேன். நம்மள கடவுள் கைவிட மாட்டாரு. மறுநாள் காலை காட்டின் ஆழமான பகுதியில் ஒரு காய்ந்த மரத்தின் வேரை மாணிக்கம் தோண்டுகிறான். திடீரென டங் என்ற சத்தம். என்ன இது? பாறையா? இல்லையே. பளபளன்னு மின்னுதே. அடடா, தங்க நாணயங்கள். இனிமே என் வாழ்க்கையில கஷ்டம் எல்லாம் தீந்துரும். குடத்தை வீட்டிற்கு கொண்டு வந்தான். அப்போது அந்த வழியாக வந்த நிலப்பிரபு, ஏய் மாணிக்கம், இது என்னோட நிலத்துல கிடைச்ச புதையல். இதை என்கிட்டயே கொடுத்துரு. இல்லைன்னா உன்னை திருடன் சொல்லி ஊர் தலைவரோட மாட்டி விட்டுருவேன். இல்ல ஐயா, இது என் கணவர் கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்தாரு. மல்லிகா, கவலைப்படாத. நான் ஒன்னும் இது திருடல. நம்ம இந்த உண்மையை ஊர் தலைவர்கிட்டயே சொல்லிக்கலாம். ஊர் பஞ்சாயத்து கூடுகிறது. நிலப்பிரபு பொய் சாட்சி சொல்கிறார். ஐயா, இது யாருன்னே எனக்கு தெரியாது. என் உழைப்பால வராத தங்கம் எனக்கு வேணாம். இந்த ஊர் நன்மைக்காக நீங்களே இதை எடுத்துக்கோங்க. நிலப்பிரபுவே, இது உங்க நிலம் இல்ல. இது அரசு காடு. பொய் சொன்ன உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். மாணிக்கம், உன் நேர்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த குடத்துல பாதியை உனக்கே உன் நேர்மைக்காக பரிசா தரேன். வச்சுக்கோ. நேர்மையாக கிடைத்த செல்வத்தால் மாணிக்கத்தின் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. தீயம் எண்ண கொண்ட நிலப்பிரபு தலை குனிந்து நின்றார். நேர்மை எப்பொழுதும் உன்னதமான வெற்றியை கொடுக்கும்.